இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 10 லாஸ்ட் புக்ஸ் ஆஃப் த பைபிள். பைபிளில் தொலைந்து போன 10 புத்தகங்களை பத்தி நம்ம பார்க்குறோம். இந்த புத்தகங்களை பத்தி பைபிள்ல ரெஃபரன்ஸ் இருக்குதுங்க, வசனம் இருக்குது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இது கிடைக்கலங்க. ஆனா தேவனுடைய மாபெரும் கிருபை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த புஸ்தகங்கள்ல இருக்கிற விஷயங்கள் நமக்கு எவ்வளவு தேவையோ அது பைபிள்ல இருக்கிற மாதிரி தேவன் பண்ணியிருக்கிறாரு. அதுதான் அவருடைய மாபெரும் கிருபைங்க. முதலாவது புஸ்தகத்தை நம்ம பார்க்கும்போது த புக் ஆஃப் ஜஷேர் அப்படின்ட்டு பார்க்குறோங்க. இது யோசுவா 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல இருக்குது. ஜோஷுவா சாப்டர் 10 வர்ஸ் 13ல அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாஷேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது அல்லவா? பாத்தீங்களா, இங்க என்ன பாக்குறோம்னாக்கா, தமிழ்ல யாஷேரின் புஸ்தகம், இங்கிலீஷ்ல த புக் ஆஃப் ஜஷேர். இதுல எதை பத்தி எழுதி இருக்குது அப்படின்ட்டு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, யோசுவா போறாருங்க வார்க்கு இஸ்ரேல் சேனையோட, கானானியரோட சண்டை போடும் போது சூரியன் தேவன் நிறுத்திடுறாருங்க. ஏன்னா வார் ப்ரொலாங் ஆயிட்டே இருக்குதுங்க. சூரியன் முழுகிடுச்சுனாக்கா அவங்களால சண்டை செய்ய முடியாது. இது அந்த காலகட்டத்துல இருந்த ஒரு முறைமை. அதனால தேவன் என்ன பண்றாருங்க, அதை அப்படியே நிக்க வச்சிடறாருங்க, சந்திரனையும் சூரியனும் சந்திரனையும். இது ரொம்ப பெரிய மிராக்கள் தேவன் பண்ணதுல. இந்த விஷயம் புக் ஆஃப் ஆஷர்ல எழுதப்பட்டிருக்குது அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த புஸ்தகத்துல என்னென்ன விஷயங்கள் இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு பைபிள் ஸ்காலர் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, முதலாவது இஸ்ரேலோட போர் வீரர்கள் பத்தி, ஹீரோஸ் பத்தி யோசுவா, அதுக்கப்புறம் வந்தவங்க நியாயாதிகள் பத்தி அதுல ரெக்கார்ட்ஸ் இருந்திருக்கும் அப்படின்ட்டு பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்றாங்க. ரெண்டாவது அதுல கவிதைகள், பொயட்ரி, போர் சமயத்துல அவங்க எழுதின பாடல்கள் அது ரெக்கார்ட் ஆகிருக்கலாம். அது மட்டும் இல்லாம தேவன் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் போர் சமயத்துல, இத பத்தி எல்லாம் இதுல இருக்குது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏன் இந்த புக் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு நாள் ஃபுல்லு தேவன் என்ன பண்றாருங்க, சூரியனை அப்படியே நிக்க வச்சிடறாரு. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நம்ம பைபிள்ல மட்டும் தான் இதை பத்தி இருக்குதுன்னு நினைக்கும் போது, வேற ஒரு புஸ்தகத்துல இதை பத்தி குறிப்பிட்டு இருக்குதுன்னு சொல்லும் போது, அது என்ன ஆகுதுனாக்கா, ஒரு சப்போர்ட்டிங் அக்கௌண்டா, ஒரு ஆதாரமா இருக்குது ஹிஸ்டாரிக்கலா. அதனாலதான் இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பைபிள்லயே தேவன் பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாருங்க. நமக்கு என்ன தேவை அப்படின்றத பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாரு. சோ தட் இந்த விஷயம் ஒருவேளை பைபிள்லயும் குறிப்பிடப்படலனாக்கா, ரொம்ப பெரிய மிராக்கள், தேவனுடைய வல்லமையா நம்ம தெரியாமலே போயிருப்போங்க, கடந்து போயிருப்போம். ஆனா தேவன் அப்படி செய்யலங்க. இன்னைக்கு வரைக்கும் பிரிசர்வ் பண்ணி நம்ம கையில தேவனுடைய வல்லமையை இதுல நம்ம பார்க்கலாங்க. ரெண்டாவது புஸ்தகம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, காணாமல் போன புஸ்தகம், த புக் ஆஃப் தி வார்ஸ் ஆஃப் தி லார்ட். கர்த்தருடைய போர்களின் புஸ்தகம் அப்படின்ட்டு ஒரு புஸ்தகம் காணாமல் போயிருக்கு. இத பத்தின குறிப்பு என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 14, 15ல இருக்குதுங்க. நம்பர்ஸ் சாப்டர் 21, 14 and 15. அதனால் சூவாலில் உள்ள வாகேபும் அர்னோனின் ஆற்றுக்கால்களும் ஹார் என்னும் ஸ்தலத்துக்கு பாயும் நீரோடையும் மோகாபின் எல்லையை சார்ந்திருக்கிறது என்னும் வசனம் கர்த்தருடைய யுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. பாத்தீங்களா, கர்த்தருடைய யுத்த புஸ்தகத்துல இந்த நீரோடை பற்றி, இந்த எல்லையை பற்றி, இங்க சுற்றி இருக்கிற விஷயங்களை பத்தி குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னென்ன இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு பைபிள் ஸ்காலர்ஸ் பிலீவ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, முதலாவது இஸ்ரேல் ஜனம் எந்தெந்த போர்ல வின் பண்ணாங்க, வெற்றி சிறந்தாங்க இல்லைங்களா, அதை பத்தின குறிப்புகள் இதுல இருக்குது அப்படின்ட்டு சொல்றாங்க. ரெண்டாவது தேவன் அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பாடல்களை தேவனுக்காக பாடுவாங்க, தேவனை துதிச்சு. அந்த பாடல்கள் இதுல இருந்திருக்குது. மூணாவது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னாக்கா, இவங்க எந்தெந்த ஊருக்கு டிராவல் பண்ணாங்க வனாந்திரத்துல இருக்கும்போது, அதை பத்தி எல்லாமே ரெக்கார்ட்ஸ் இதுல இருக்குது அப்படின்ட்டு சொல்றாரு. இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய ஜனம் திரும்ப திரும்ப தேவன் எந்த அளவுக்கு அவங்களுக்கு உண்மையா இருந்தாரு அப்படின்றத எழுதி வச்சாருங்க. இதை இதுல நம்ம கத்துக்கலாங்க இல்லைங்களா. எழுதி வச்சதுனாலதான் இதை பத்தி ரெக்கார்டு இருக்குது, பைபிள்லயே இருக்குது, இந்த புஸ்தகத்திலேயே எழுதப்பட்டு இருக்குது. சோ எழுதி வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா பின்வரும் தலைமுறைக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சகோதர சகோதரி. தேவனுடைய வல்லமை பத்தி தெரிஞ்சுக்கலாம், தேவனுடைய ஞானத்தை பத்தி, அவருடைய அன்பை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்குதுங்க. மூணாவது புஸ்தகம், தொலைந்து போன புஸ்தகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, த ஹேட்ஸ் ஆஃப் சாலமன். இதை பத்தின குறிப்பு 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் 11 verse 41ல சாலமோனுடைய மற்ற விஷயங்களும் அவன் செய்த யாவும் அவனுடைய ஞானமும் சாலமோனுடைய நடபடிக்கை புஸ்தகத்தில்
எழுதியிருக்கிறது அல்லவா? பாத்தீங்களா? சாலமோனுடைய நடவடிக்கை அப்படின்ற ஒரு புஸ்தகம் தொலைந்து போயிருக்குதுங்க. அதுல அவரை பத்தி எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். அதுல என்னென்ன இருந்திருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சாலமோனுடைய ஞானம் எவ்வளவு பெருசு. ஏன்னா ரொம்ப லிமிட்டடான விஷயம் தான் வந்து நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். அது நம்மளுக்கு தேவையானதா இருக்குதுங்க. அதனால தேவன் அது நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். எது எது நமக்கு தேவையோ அது மட்டும். அது மட்டும் அவருடைய சாதனைகள் என்னென்ன பண்ணாரு அப்படின்ற லிஸ்ட். அவரும் வந்து அவர் ஆலயத்தை கட்டுறாரு இல்லைங்களா? அதோட இன்ட்ரிகேட் டீடைல்ஸ் அது வந்து பைபிள்லயும் இருக்குதுங்க, இதுலயும் இருக்குது. ஸோ பைபிள்ல நமக்கு என்ன தேவையோ அது இருக்குதுங்க. ஸோ அவருடைய அலையன்ஸ் யார் யார் கூட எல்லாம் அவர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கினாரு அப்படின்றத பத்தி இருக்குதுங்க. ஏன் இது வந்து ரொம்ப முக்கியமா நம்ம வந்து பாக்குறோம்னாக்கா, அவரு என்னென்ன பண்ணாரு இல்லைங்களா? அவரு தவறுகள் என்னென்ன செய்தார் எல்லாமே இதுல வந்து இருந்திருக்கணும் கண்டிப்பா. ஸோ அதனாலதான் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இது வந்து இருக்குதுங்க. இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மனிதனுடைய அந்த வல்லமை என்ன ஆகுங்க கொஞ்ச நாள்ல அழிஞ்சு போயிடுங்க. அவருடைய கிரேட்னஸ் மகத்துவம் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும். ஆனா தேவனுடைய ஞானம் தான் என்றென்றைக்கும் நிலை நிற்கும். சாலமோனுடைய ஞானம் கொஞ்ச காலம் தாங்க. ஆனா தேவனுடைய ஞானம் என்றென்றைக்கும் நிலை. அது நம்ம இங்க கத்துக்கலாங்க. 4வது புஸ்தகம் தொலைந்து போனது என்னன்னு பாத்தீங்கன்னா, த புக் ஆஃப் நாதன் த ப்ராஃபெட். இது வந்து 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் குரானிக்கல் சாப்டர் 29 வெர்ஸ் 29. தாவீது ராஜாவின் ஆதி அந்த நடபடிகள் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் புஸ்தகத்திலே, தீர்க்கதரிசியாகிய நாதானின் புஸ்தகத்திலும், ஞான திருஷ்டியன்காரனாகிய காத்தின் புஸ்தகத்திலும் எழுதியிருக்கிறது. இந்த 3 புஸ்தகம் நம்ம வந்து பார்க்கிறோங்க. அது முக்கியமா எந்த புஸ்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, த புக் ஆஃப் த நாதன் த ப்ராஃபெட். நாதன் தீர்க்கதரிசி எழுதின அந்த புஸ்தகம். இது வந்து முக்கியமான ஒரு ரெக்கார்டு. இது வந்து தொலைந்து போயிருக்குது. ஸோ இதுல என்னென்ன இருந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தாவீது எப்படி ஆளுகை செய்தார்? அவருடைய வல்லமை என்ன? எவ்வளவு ஞானமா வந்து ஜனங்கள வந்து வழிநடத்தினார்? அவருக்கு இருந்த தேவபக்தி என்ன? சாலமோன் எப்படி வந்து உயர்ந்தார்? அவருடைய சிங்காசனம் எந்த அளவுக்கு வல்லமையாக இருந்தது அத பத்தி. அது மட்டும் இல்லாம சில எச்சரிப்புகள் கூட வந்து அதுல குறிப்பிட்டு இருக்குதுங்க. ராஜாக்களுக்கு அவர் கொடுத்த கைடன்ஸ் பத்தி அதுல வந்து இருக்குதுங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நாதன் யாருனாக்கா தாவீத வந்து கடிந்து கொண்டவர். நீதான் அந்த மனுஷன். பத்ஷெபா கூட தாவீது பாவம் பண்ணும்போது அவர் போயிட்டு சொல்றாருங்க, நீதான் அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லும்போது தாவீது வந்து யோசிக்கிறார், அவர் பண்ண பாவம் எவ்வளவு கொடூரமானது அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்கிறாருங்க. அவர் வந்து மனம் திரும்புறாருங்க. பாவத்தை வந்து ஏற்றுக்கொள்றாரு. அதை பத்தி இங்க நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் என்ன பண்றாருங்க, ரொம்ப தைரியமான தீர்க்கதரிசிகளை யூஸ் பண்றாருங்க பாவத்தை வந்து கடிந்து கொள்வதற்கு. சோ நாதனை வந்து அப்படி யூஸ் பண்ணாரு. நிறைய பேரை மன திரும்பலுக்கு இவரை வந்து தேவன் பயன்படுத்தினார் அப்படின்றத இங்க நம்ம பார்க்கலாம். 4வது தொலைந்து போன புஸ்தகம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, த ப்ராஃபசி ஆஃப் அஹிஜா த ஷீலோனைட். அஹியா அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தாருங்க. அவருடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் வந்து தொலைந்து போயிருக்குது. இத பத்தின குறிப்பு 2 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல வருதுங்க. செகண்ட் குரானிக்கல் சாப்டர் 9:29ல சாலமோனுடைய மற்ற ஆதி அந்த நடபடிகள் தீர்க்கதரிசியாகிய நாதானின் புஸ்தகத்திலும், சீலோயான் ஆகியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் பாத்தீங்களா, இந்த அகியா அவரோட புஸ்தகத்துல இத பத்தி எழுதியிருக்கிறாருங்க. அது வந்து தொலைந்து போயிருக்கிறது. எந்தெந்த விஷயங்களை குறித்து இவர் எழுதியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இஸ்ரேல் வந்து 2ஆ உடையும் அப்படின்றத பத்தி எழுதியிருக்கிறாரு. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா, சாலமனுக்கு அப்புறம் இஸ்ரேல் 2ஆ பிரியுது. யூதா, இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? அதை பத்தி அவர் எழுதியிருக்கிறாரு. ஜெரோபோம் வந்து எவ்வளவு பெரிய ராஜாவ போறாரு அப்படின்றத பத்தி, அவருடைய ராஜபாரம் எப்படி இருந்துச்சுன்றத பத்தி எழுதியிருக்கிறாருங்க. இஸ்ரேலுக்கு வரப்போகின்ற நியாய தீர்ப்பை குறித்து அவர் வந்து எழுதியிருக்கிறாருங்க. ஏன்னா இஸ்ரேல் ஜனம் ரொம்ப தவறுகள் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்துல. அதை பத்தி தெளிவா எழுதியிருக்கிறாரு இல்லைங்களா? இந்த ஹைஜா என்ன பண்றாருனாக்கா, இஸ்ரேவேல்ல நடந்த மேஜரான ஈவெண்ட்ஸை பத்தி எழுதியிருக்கிறாருங்க தீர்க்க தரிசனமா. ஆனா அது இன்னைக்கு நம்ம கிட்ட அவைலபிள் இல்லைங்க. எது தேவையோ அது வந்து பைபிள்ல இருக்குதுங்க. இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் எப்போதுமே வந்து என்னங்க முடிவை வந்து தொடக்கத்துல எழுதுறாரு இல்லைங்களா? ஃபியூச்சர்ல என்னென்ன நடக்கும் அப்படின்றத தெளிவா தீர்க்கதரிசிகள் மூலியமா சொல்லிடுறாருங்க. சோ தட் ஜனங்க அதை பார்த்து திருந்தணும் அப்படின்றதுக்காக சகோதர சகோதரி அதை வந்து நம்ம வந்து கற்றுக்கலாங்க. 6வது புஸ்தகம் தொலைந்து போனது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, த விஷன்ஸ் ஆஃப் இதோ த சியர். ஞான திருஷ்டிக்காரனாகிய இதோ கண்ட தரிசனங்கள் அப்படின்ற ஒரு புஸ்தகத்துல எழுதப்பட்டு இருக்குதுங்க. அந்த புஸ்தகம் வந்து காணாமல் போயிருக்கு. இதுல என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த இதோ என்ன பண்றாருனாக்கா, ஞான திருஷ்டியில நிறைய தரிசனங்களை வந்து பாக்குறாருங்க. விஷன்ஸ் ராஜாக்களை குறித்து
அதை பத்தி வந்து அவர் எழுதியிருக்கிறாருங்க. எச்சரிப்புகளை குறித்து வந்து எழுதியிருக்கிறாருங்க. யூதால வந்து என்னென்ன சம்பவிக்கும் அப்படின்றத வந்து எழுதியிருக்கிறாருங்க. ஸோ இதுல ரொம்ப ரொம்ப அமேசிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, சூப்பர் நேச்சுரலான விஷயங்கள் இல்லைங்களா? ரெவலேஷன்ஸ் வந்து தேவன் இந்த ஞான திருஷ்டிக்காருக்கு வெளிப்படுத்துறாருங்க. திருஷ்டிகள் மூலியமா, அதாவது விஷன்ஸ் மூலியமா அவருக்கு வந்து நிறைய விஷயங்களை வெளிப்படுத்துறாருங்க. அது வந்து அமேசிங்கான விஷயம் இல்லைங்களா? ஃபியூச்சர் நடக்கிற ஈவெண்ட்ஸ் அப்படியே சொல்றதுக்கும், அதை வந்து ஒரு தரிசனமா காட்டுறதுக்கும் ரொம்ப ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்குது. ஒரு டிவில உட்காந்து நம்ம ஒரு மூவி பாக்குற மாதிரி தேவன் தெளிவா எல்லாமே காட்டுறாருங்க. எவ்வளவு கிஃப்டடுங்க அவங்க இல்லைங்களா? ஸோ இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் ரிப்பீட்டடா என்ன பண்றாருங்க, நேஷன்ஸ்க்கு வார்னிங் கொடுத்துட்டே இருக்கிறாருங்க, இஸ்ரேலுக்கும் யூதாக்கும். ஆனா அவங்க மனம் திரும்பவே இல்லைங்க இல்லைங்களா? மனம் திரும்பாததுனால என்ன ஆயிடுச்சுங்க, அவங்களுக்கு நியாய தீர்ப்பு வந்தது. So இது நமக்கு ஒரு எச்சரிப்பா இருக்குதுங்க. 7வது புஸ்தகம் காணாமல் போனது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, த புக் ஆஃப் ஷிமாயா த ப்ராஃபிட். ஷிமாயா அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தாருங்க. அவருடைய புஸ்தகம். அதுல நிறைய விஷயம் அவர் வந்து எழுதியிருந்தாரு. இது வந்து 2 நாளாகவும் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். செகண்ட் கிரானிக்கல் சாப்டர் 12:15 ரெஹபாமின் ஆதி அந்த நடவடிக்கைகள் தீர்க்கதரிசி ஆகிய ஷெமையாவின் புஸ்தகத்தில் பாத்தீங்களா, ரெஹபாமோட ஆதி அந்த நடவடிக்கைகள் அவர் என்னென்ன பண்ணார் அப்படின்றத இந்த புஸ்தகத்துல எழுதப்பட்டு இருக்குதுன்ட்டு சொல்றாருங்க. இந்த ரெஹபாம் யாருனாக்கா, சாலமோன் ராஜாவோட மகன். அவர் தவறான வழியில போயிடுறாருங்க இல்லைங்களா? அவங்களுடைய ராஜ்யத்துல இருந்த மூப்பர்களோட பேச்சை வந்து கேட்கறது இல்லைங்க. அவர் கூட படிச்சவங்க, கூட சுத்தினவங்களோட பேச்சை கேட்டு தவறான வழியில வந்து அவர் போயிறாரு இல்லைங்களா? ஸோ இந்த ரெஹபாம் எப்படி வந்து ராஜபாரம் பண்ணாரு, ராஜ்யம் எப்படி வந்து 2ஆ பிரிஞ்சிச்சு இல்லைங்களா? தேவன் வந்து அவங்களுக்கு மன திரும்பத்துக்காக ஒரு கால் கொடுக்குறாரு, ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. அதை பத்தி இருக்குதுங்க. ஷிமையா என்ன பண்றாருனாக்கா, ஒரு தடவை ஒரு வாரையே வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு போர் நடக்கிற சூழல் வந்து நடந்துருது. அப்ப என்ன ஆகுதுனாக்கா, தேவனுடைய மெசேஜ் ஒரு மூலியமா வந்து அந்த ஒரு போரை வந்து நிப்பாட்டிடுறாரு. இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்தா போதுங்க, பெரிய போரை கூட வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. தேவனோட வல்லமை வந்து அவ்வளவு பெருசு சகோதர சகோதரி. 8வது புஸ்தகம் காணாமல் போனது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, த புக் ஆஃப் ஜெஹூ. இது வந்து 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். செகண்ட் கிரானிக்கல் சாப்டர் 20:34 யெகோஷாபாத்தின் மற்ற ஆதி அந்த நடவடிக்கைகள் இஸ்ரவேலின் ராஜாக்களுடைய புஸ்தகத்தில் நுழைவிக்கப்பட்டு அனானியாவின் குமாரன் ஜெஹூவின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. பாத்தீங்களா? அனானாவின் குமாரன் ஜெஹூ. சோ இவரோட புஸ்தகத்துல யெகோஷாபாத் அவரை பத்தி, இன்னும் ராஜாக்களை பற்றி எல்லாமே வந்து அவர் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாரு நம்ம வந்து பாக்குறோங்க. சோ இதுல என்னென்ன விஷயங்கள் அவர் வந்து குறிப்பிட்டு எழுதியிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இஸ்ரேலோட ராஜாக்கள் பற்றி, எப்படி ராஜபரம் பண்ணாங்க, எப்படி தேவனுக்கு விரோதமா பாவங்கள் பண்ணாங்க, எல்லாமே வந்து குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாருங்க. பைபிள்லயே நமக்கு வந்து தேவையான அளவுக்கு இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து சப்போர்ட்டிங் அக்கௌண்ட்ஸ். இதுல ஒண்ணு நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாங்க. ஏன் வந்து இவ்வளவு ரெக்கார்ட்ஸ் தேவன் வந்து வச்சாருனாக்கா, அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கிரெடிபிலிட்டி ஆகும் இல்லைங்களா? நம்பகத்தன்மை வந்து அதிகரிக்கும். அதற்காக தான் இவ்வளவு ரெக்கார்ட்ஸ் வந்து நமக்கு இருக்குது. இந்த நாடு இஸ்ரேல்ல வந்து என்னென்ன ரிஃபார்ம்ஸ் ஆச்சு, ஏன்னா தேவனுக்கு விரோதமா அவங்க பாவம் செய்யும் போது தேவன் என்ன பண்ணுவாரு, ஒரு தீர்க்கதரிசி மூலியமா அவங்களுக்கு வந்து எழுப்புதலை வந்து கொடுப்பாரு. ஸோ அதை பத்தி, அது மட்டும் இல்லாம தீர்க்கதரிசிகள் ராஜாக்களுக்கு கொடுத்த அந்த வார்னிங்ஸ் பத்தி இருக்குதுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஜெயு என்ன பண்றாருனாக்கா, இந்த ராயல் லைன்ல வர விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ரொம்ப ரொம்ப டீட்டெயிலா வந்து எழுதியிருக்கிறாருங்க. ஸோ அந்த விஷயங்களை கூட நம்ம பார்க்கலாம். இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் என்ன பாக்குறாருனாக்கா, ராஜாக்கள் வந்து எப்படி ராஜபாரம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அவரு பாக்குறது என்னன்னாக்கா, அவங்களோட ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, வேதத்தின் அடிப்படையில இருக்குதா. அப்படி இல்லைன்னா யாரா இருந்தாலுமே தேவன் விடுறதில்லைங்க. வார்னிங் கொடுத்துட்டே வருவாரு. மனம் திரும்பலன்னா அவங்களுக்கு நியாயம் வந்து கொண்டு வந்துடுறாருங்க. 9வது புஸ்தகம் காணாமல் போனது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து கொரிந்து சபைக்கு எழுதின ஒரு நிருபம். அது வந்து காணாமல் போயிடுச்சு. இப்ப கொரிந்தியர் என்னும் போது நமக்கு தெரிஞ்சது 2 நிருபம் தான். 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர். ஆனால் 1 கொரிந்தியருக்கு முன்பாகவே பவுல் வந்து ஒரு லெட்டர் அவங்களுக்கு எழுதியிருக்கிறாரு. அது இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கலங்க. அது வந்து 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொரிந்தியன் சாப்டர் 5:9 விபச்சாரக்காரரோடே கலவாமல் இருக்க வேண்டும் என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். பாத்தீங்களா? முன்னே வந்து அவர் வந்து ஒரு நிருபம் எழுதியிருக்கிறார். அதுல என்ன சொன்னாருனாக்கா, விபச்சாரக்காரங்களோட நீங்க சேரக்கூடாது அப்படின்ட்டு எழுதியிருக்கிறார். ஆனா அந்த லெட்டர் வந்து கிடைக்கலங்க இன்னைக்கு வரைக்கும். இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா,
தேவனோட ஆவியினால எழுதப்பட்ட சில புஸ்தகம் கூட பைபிள்ல வந்து சேர்க்கப்படலைங்க. இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க. தேவன் என்ன பண்ணிட்டாருனாக்கா, எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கை வந்து குடுத்திருக்கிறாருங்க. 10வது புஸ்தகம் காணாமல் போனது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, லவோதோக்கியா சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நிருபம் எழுதியிருக்கிறாரு. அந்த நிருபம் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. அத பத்தி கொலோசிய சபைக்கு வந்து கோட் பண்ணியிருக்கிறாருங்க அது. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். கொலோசியன்ஸ் சாப்டர் 4:16ல இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதோக்கியா சபையிலும் வாசிக்கப்பட வேண்டும். லவோதோக்கியாவில் இருந்து வரும் நிருபத்தை நீங்களும் வாசியுங்கள். பாத்தீங்களா, லவோதோக்கியா சபைக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாரு. அதை வாங்கி நீங்க படிங்க. இந்த லெட்டர் நான் உங்களுக்கு எழுதினேன் இல்லைங்களா, கொலோசிய சபைக்கு, இதை வந்து நீங்க அவங்களுக்கு கொடுங்க. லவோதோக்கியா சபைக்கு நான் எழுதின லெட்டரை நீங்க வாங்கி படிங்க அப்படின்ட்டு சொல்றாரு. ஸோ இதுல ஆச்சரியமான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த லெட்டர் வந்து தொலைஞ்சிட்டு இருக்குது, லவோதோக்கியா சபைக்கு அவர் எழுதினது. ரெண்டாவது வந்து சபைகள் என்ன பண்ணியிருக்கிறாங்கனாக்கா, இந்த லெட்டர் வந்து ஒரு சர்க்குலர் மாதிரி சரிங்களா, எல்லா சர்ச்சுக்கும் வந்து இதை ஷேர் பண்ணியிருக்கிறாருங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை பவுலோடைய ரைட்டிங்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா. ஸோ எபேசு சபைக்கு குறிப்பிட்ட சில விஷயங்கள் கூட கனெக்டடா இதுல வந்து இருந்திருக்கணும். ஏன்னா இது 2 சபைக்கு மட்டும் நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. ஆதி சபையில அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த லெட்டர்ஸை வந்து எல்லா சபைகளுக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ற அந்த ஒரு கல்ச்சர் அவங்க கிட்ட இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. இப்போ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அப்படியே பார்க்கும்போது நிறைய புக்ஸ் வந்து காணாமல் போயிருக்குதுங்க இல்லைங்களா. ஆனா தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, எது எது வரைக்கும் நம்மளுக்கு தேவையோ அதை வந்து ரீட்டைன் பண்ணியிருக்கிறாருங்க. இதுல கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னாக்கா, ஆதி சபையில வந்து ரொம்ப டீப்லி எல்லாரும் வந்து கனெக்டடா ஐக்கியமா இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்கிறாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலோட லெட்டர்ஸ், அப்போஸ்தலர்ஸ் எழுதின லெட்டர்ஸ் ஷேர் பண்ணி இல்லைங்களா, டீச்சிங்ல வந்து எல்லாரும் கனெக்டடா இருந்திருக்கிறாங்க. அந்த கடிந்து கொள்ளல ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாருங்க. சீர்திருத்தருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாருங்க. ஊக்கப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாருங்க. முக்கியமா டாக்டரின்ல, உபதேசத்துல எல்லாரும் வந்து ஒண்ணா இருந்திருக்கிறாங்க. இதுதான் வந்து இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்களோ. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். தேங்க்யூ so மச். ஆமேன்.